வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 13 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஒரு மிதமான காலநிலையாக உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வாரம் முழுவதுமே டபுள் டிஜிட்டில் இந்த காலநிலை தொடர்ந்து பேணப்பட இருக்கின்றது. இருந்தாலும் கூட அங்கங்கே மழைப்பொழிவுகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் இன்று மழை அநேகமாக பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட மதியத்துக்கு பிறகு எதிர்பார்க்கப்பட்டது. எனவே மாலையை அண்டிய அந்த நேரங்களில் மழையை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம். எனவே இது கொஞ்சமாக தொடர்ந்து நாளைக்கும் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே வாரதி நாட்களிலும் கூட இதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே இது பற்றி நாங்கள் வானிலை அறிக்கையில் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை பற்றி மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி பகுதியில் கனடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்கின்றது. அது பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில். மற்றும் கனடிய வளம் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கியிருக்கின்ற சில விடயங்கள், அதாவது உக்ரைனில் நிகழ்வது இனப்படுகொலை என அழைப்பது முற்றிலும் சரியே என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற அவர் குறிப்பிட்ட அந்த கருத்துக்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃபினாண்ட் அவர்கள் இன்றைய தினம் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த பட்ஜெட் இதுக்கு பிறகான நிலைமைகள் தற்போதைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றன பற்றி அவர் கூறிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் கியூபெக்கினுடைய COVID-19 நிலைமைகள் பற்றிய விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதே போல வழமை போல நாணய மாற்று வீதம் காலை போன்ற விடயங்களும் இருக்கின்றன. இன்றைய தினம் கனடிய செய்திகள் இடம்பெறாது என்ற விடயத்தையும் உங்களுக்கு அறிவித்திருக்கும். அதுக்கு பதிலாக மேலதிகமான கனடிய செய்திகள் உங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகிறோம். அந்த வகையில் கனடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 1% இன்று உயர்த்தியிருக்கின்றது இன்றைய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னர் மிக உயர்ந்த தொகையால் மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை இன்றைய தினம் உயர்த்தியிருக்கின்றது. இதுக்கு முதலாக 0.5 இருந்தது. இப்பொழுது மேலும் 0.5 அதிகரித்து 1% உயர்ந்திருப்பதும் ஒரு முக்கிய விடயமாக இன்றைய தினம் கருதப்படுகின்றது. மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி விகிதத்தை இன்று, அதாவது சொன்னது போல 0.5% இன்றைய தினம் உயர்த்தியிருக்கின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு மே மாதம் இறுதியாக மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை அதிகரித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே கிட்டத்தட்ட இது 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வீதம் உயர்ந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதாவது இந்த அதிகரிப்பு என்பது பெரிய வங்கிகள் தங்கள் முதன்மை வீதங்களை உயர்த்த தூண்டும் எனவும், அதாவது எதிர்காலத்தில் இதுக்கான வட்டி வீதங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதும் இதுக்கு உதாரணமாக தெரிய வருகின்றது. அதே நேரம் நாட்டில் நிலவுகின்ற இந்த பணவீக்கங்களும் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது வீட்டு விலை அதிகரிப்பு, பொருட்களுடைய விலை அதிகரிப்பு மற்றும் எரிவாயு அதனுடைய விலை அதிகரிப்புகளும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே இனிவரும் நாட்களிலும் கூட இதனுடைய இந்த வட்டி வீதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதும் அரசாங்கத்தினுடைய கருத்தாகவும் தெரிய வருகின்றது. எனவே இது பற்றி தற்சமயம் இருக்கின்ற அந்த வீடியோ கிளிப்பை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். First, the Canadian economy is strong. Overall, the economy has fully recovered from the pandemic and is now moving into excess demand. Second, inflation is too high. It is higher than we expected, and it's going to be elevated for longer than we previously thought. And third, we need higher interest rates. Our policy interest rate is our primary tool to keep the economy in balance and bring inflation back to the 2% target. This morning, we raised our policy rate 50 basis points to 1%, and we indicated Canadians should expect further increases. Let me expand on each of these three themes. Recent data suggests the Canadian economy weathered the Omicron variant remarkably well, and the economy has considerable momentum going into the second quarter. A broad set of indicators suggests that our economy is now moving into excess demand. The labor market shows this clearly. Job growth has been strong,
The unemployment rate is at a record low, job vacancies are elevated, and wage growth has reached pre-pandemic levels. And businesses are also telling us they expect they'll need to increase wages further to keep and attract workers. Looking forward, momentum in most major spending components points to strong GDP growth this year. Canadians are spending more on services as public health measures ease, and spending on goods remains solid. Housing activity has remained strong and is expected to moderate, but to still elevated levels. Business investment and exports are both picking up, and higher prices for many of the commodities Canada exports are bringing more income into the country. Higher interest rates should moderate growth in domestic spending as we move through this year and next. At the same time, Canada's productive capacity should be helped by robust investment, improved labor productivity, and higher immigration. Putting all this together, the bank forecasts the Canadian economy will grow 4.25% this year before moderating to 3.25% next year and 2.25% in 2024. The bank's primary focus is inflation. We are acutely aware that already high inflation has risen further above our target. The invasion of Ukraine has driven up the prices of energy and other commodities, and the war is further disrupting global supply chains. We're also concerned about the broadening of price pressures in Canada. With about 2/3 of CPI components growing above 3%, Canadians are feeling inflation across their household budgets, from gas to groceries to rent. CPI inflation hit a 3-decade high of 5.7% in February, above what we projected in the January Monetary Policy Report. We now expect inflation to average almost 6% in the first half of 2022 and remain well above our 1% to 3% control range throughout this year. We then expect it to ease to about 2.5% in the second half of 2023 before returning to the 2% target in 2024. With inflation broadening and remaining higher for longer, the risk is that Canadians start to think that high inflation will become entrenched. This leads me to my third point. Interest rates are increasing. Raising the policy rate is our main tool to moderate demand, prevent a persistent buildup in domestic price pressures, and keep inflation expectations moored on the 2% target. The economy can handle higher interest rates, and they are needed. Increases in the bank's policy rate raise the interest rates that banks and other lenders charge their customers. These include rates on business loans, consumer loans, and mortgage loans. With increases in the policy rate, interest paid on savings products will move up as well. By making borrowing more expensive and increasing the return on savings, a higher policy rate dampens spending, reducing overall demand in the economy. And with demand starting to run ahead of the economy's supply capacity, we need this to happen to bring the economy into balance and cool domestic inflation. We also need higher interest rates to keep Canadians' expectations of inflation anchored on the target, so that as global inflationary pressures from higher oil prices and clogged supply chains abate, inflation in Canada falls back towards the target range. We are committed to using our policy rate to return inflation to target, and will do so forcefully if needed. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா,
வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:12 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். வட்டி வீத அதிகரிப்பு பற்றி மத்திய வங்கி ஆளுநர் டிக் மெக்கலம் அவர்கள் வழங்கியிருந்த விடயங்கள் பற்றி பார்த்தோம். எனவே இந்த அதிகரித்த பணவீக்கம் காரணமாக மேன்மேலும் கூட இந்த வட்டி வீத உயர்வுகள் வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன என அவர் கூறியிருந்தார். எனவே இதில் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த ரஷ்யா உக்ரைனில் நடக்கின்ற இந்த போர் நிலைமை மற்றும் அதிகரித்த எரிபொருளுடைய விலை மற்றும் இந்த குரோசரிஸினுடைய விலை உயர்வு, அதே நேரம் இதன் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனை சப்ளை செயின், அதாவது இந்த சப்ளை செயினில் இருக்கின்ற அந்த இடர்பாடுகளும் கூட இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வரும் காலங்களில் இந்த வட்டி வீத உயர்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலைமையை பற்றி அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக ஒரு தகவல்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ், அதாவது கனடாவை வந்தடையும் பயணிகளுக்கான ஒரு விடயம் என்று சொல்லலாம். அதாவது கனடாவை யாராக இருந்தாலும் கனடாவை வந்தடைகின்ற ட்ராவலர்ஸ் பயணிகள் தொடர்ந்தும் 14 நாட்களுக்கு கட்டாயமாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் என்ற அறிவித்தலை இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது தற்சமயம் மாஸ்க் மேண்டேட் அகற்றப்பட்ட நிலைமை, அதாவது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற நிலைமை அகற்றப்பட்ட இந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து தற்பொழுது கனடாவுக்கு வருபவர்கள் அவர்களுக்கான தற்சமயம் அதுக்கு அவர்களான கட்டுப்பாடுகள் பார்க்கும்பொழுது அவர்கள் இன்னும் இந்த 72 மணி நேரத்தில் செய்யப்பட்ட அந்த அரைவ் கனடா ஃபார்மை அவர் ஃபில்அப் பண்ண வேண்டும். அதே நேரம் இங்கிருந்து வெளியே செல்பவர்கள் என்று பார்க்கும்போது சரி, அதாவது ஃபுல்லி வேக்சினேட்டட் நெகட்டிவ் ரிசல்ட்டையும் அவர்கள் வழங்க தேவையில்லை என்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கனடாவை வந்தடையும் போது அரைவ் கனடா ஃபார்ம் அதனை ஃபில்அப் பண்ண வேண்டும். இப்பொழுது அவர்கள் வந்தடைந்த பின்னரும் கூட தொடர்ந்து 14 நாட்களுக்கு, அதாவது 2 வாரங்களுக்கு அவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும். அதாவது பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும். அதே நேரம் தங்களோட இந்த க்ளோஸ் கான்டாக்ட் தொடர்பில் இருந்தவர்களுடைய விஷயம், அதாவது அவருடைய லிஸ்ட்டை சரியான முறையில் பேணி வைத்திருக்க வேண்டும். ஒரு வேளை இவர்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தால் அவர்களையும் அது தொற்றக்கூடும். எனவே அந்த நிலைமைகள் பற்றியும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் கோவிட்-19 சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் மானிட்டர் பண்ண வேண்டும் என்ற விடயங்களும் தற்சமயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதாவது ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததிலிருந்து இந்த விஷயத்தை அவர்கள் ஃபாலோ பண்ண வேணும். சில நேரங்களில் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து அவர்கள் PCR டெஸ்ட் கூட செய்ய வேண்டி வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அவர்கள் ஐசோலேஷன், தனிமையில் இருக்க வேண்டியதில்லை என்ற விடயங்களும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இது பாசிட்டிவாக இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும். தற்சமயம் ஒன்று பார்க்கும்பொழுது கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் 5 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்பது ஒன்டாரியோவில் பண்ணப்படுகின்ற ஒரு விதியாக இருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக 10 நாட்கள் தனிமையில் இருக்கணும். அதாவது கனடாவுக்கு வந்தடைபவர்கள் ஏர்போர்ட்டில் PCR டெஸ்ட் செஞ்சு அவர்களுக்கு ஒருவேளை இது பாசிட்டிவாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக 10 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு 5 நாட்களிலே 10 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற விடயங்களும், அதாவது நேரம் கோவிட்-19 கட்டுப்பாடு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலைமையும் கூறியிருக்கின்றார்கள். எனவே தற்சமயம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மாஸ்க் மேண்டேட் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தெரிகின்றது. காரணம் மீண்டும் அதிகரிக்கின்ற தொற்றுக்கள், வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையினுடைய அதிகரிப்பும் சரி. எனவே 6வது அலையில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே வேறு இடங்களிலும் சரி, குறிப்பிட்ட இடங்களிலும் சரி இந்த மாஸ்க் மேண்டேட் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே இது பற்றிய நிலைமைகளை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் கனேடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இன்றைய கனேடிய வளம் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். அதில் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிலைமைகள் பற்றி தான் குறிப்பிடுகிறது. எனவே உக்ரைனில் நிகழ்வது இனப்படுகொலை என அழைப்பது முற்றிலும் சரி என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். ரஷ்யாவின் நடவடிக்கையை இனப்படுகொலை என வகைப்படுத்துவதை பிரதமர் வரவேற்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். போர்க்குற்றங்கள், பிற மனித உரிமை மீறல்கள் குறித்த பரவலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இனப்படுகொலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது முற்றிலும் சரியானது என்று
பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அதற்கு அதிகாரபூர்வமான செயல்முறை இருப்பதாக கூறி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர்த்திருந்தார். அதாவது அதிகாரப்பூர்வம் அதுக்கு ஒஃபிஷியலான செயல்முறை இருப்பதாக கூறியது காரணத்தால் அவர் நேரடியாக இதனை இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தி தவிர்த்து வந்தார். அதே நேரம் ICC எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ரஷ்ய போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிப்பதற்கு அதே நேரம் ICCக்கு RCMPக்கு மற்றும் புலனாய்வுகளை அனுப்புவது உட்பட கனடிய அரசாங்கம் தொடர்ந்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்று கூட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறியிருந்தார். இதே சமயம் உக்ரைனில் நிகழ்வது ஒரு இனப்படுகொலை தான் என தன் கண்களுக்கு தெரிவதாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களும் நேற்றைய தினம் கூறுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைகள் இனப்படுகொலைகளுக்கான சர்வதேச தரத்தை எதிர்கொள்கிறதா என்பதை வழக்கறிஞர்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் கனடிய மற்றும் அமெரிக்க தலைவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதில் இலங்கையில் ஏற்பட்டிருந்த அந்த இனப்படுகொலை பற்றிய விடயங்களையும் கருத்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இது மாறி இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். With our latest budget, we've focused on making sure that access to housing is there, particularly for young families. We know that even as families, like families here in Laval, are working harder and trying to save up for a new home, it seems like they're getting further and further out of reach from getting into the housing market. That's why we're moving forward with helping savings, with a tax-free savings account to buy a first home. We're moving forward on increasing supply by doubling this new housing starts over the coming decade so that we can really respond to the need for new housing. And we're moving forward to crack down on unfair speculative practices. A house should be a home for a family to start a life and a career, not necessarily just an investment property. I think as President Biden highlighted, there are official processes around determinations of genocide, but I think it's absolutely right that more and more people be talking and using the word genocide in terms of what Russia is doing, what Vladimir Putin has done. The use of targeted attacks against civilians, against hospitals, against maternity wards, against train stations filled with people fleeing, the deliberate use of sexual violence against the Ukrainian population as a way of creating horrific scenes, the way that they're attacking Ukrainian identity and culture. These are all things that are war crimes that Putin is responsible for. These are all things that are crimes against humanity, and that's why Canada was one of the first countries to move forward at the International Criminal Court to hold Vladimir Putin and his cronies responsible for what's going on in the illegal invasion of Ukraine, and we're also dispatching RCMP investigators to make sure that the full truth is known and that Putin be held fully to account. The moment that Vladimir Putin decided to pursue his illegal invasion of Ukraine that started in Crimea many years ago, but to move on Kyiv, we as democratic countries, as NATO, stood up with some of the strongest economic sanctions that anyone had ever seen against a major economy. And what that is having is an impact on the Russian economy, on Vladimir Putin and his cronies, is massive. And not only did we bring them in swiftly in an incredibly united way, but we are ready to hold them as long as we need for the coming months, the coming years if necessary, to make sure that Vladimir Putin loses in this attack on Ukraine. Because it's not just an attack on Ukraine, it's an attack on the values that underpin our free and democratic societies, that underpin the United Nations and the rule of law around the world. That's why the world has responded so strongly to this invasion, because it's not just about Ukraine, it's also about all of us and the values that we stand for within our societies. That's why we stepped up, not just with economic sanctions, but with direct military support for the Ukrainian military so that they can go and defend
their land, their territory, their values, their culture, their language against these Russian invaders. We're there for humanitarian support. We're there for refugee support. We're there for economic support of the Ukrainian state. We're going to continue to stand strongly every single day to demonstrate that Putin made a terrible mistake with his choice to invade Ukraine. At the same time as we make sure that this conflict doesn't spread around the world, we need to make sure we keep it focused on Ukraine and continue to support Ukraine with everything we have. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் மார்க்கம் அண்ட் ஸ்டீல் அமைந்திருக்கின்றது. சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு மலிவு விற்பனையை வழங்கி கொண்டிருக்கின்றது. நவீன டிசைனில், புதிய டிசைனில் வந்து நீங்கள் நகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஃபெஸ்டிவல் சீசன், அது நேரம் வெட்டிங் சீசன், அதாவது கல்யாண சீசன் இன்னும் ஆரம்பிக்கலாலும் கூட அனைத்து மாநிலங்களில் இந்த கல்யாணங்களும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டிய இடமாக IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸை சொல்லலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் அமைந்திருக்கின்றது. எனவே இன்றும் நாளையும் இந்த மலிவு விற்பனை நடைபெறும். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் அமைந்திருக்கின்ற IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸில் வந்து நீங்கள் உங்கள் நகைகளை மலிவு விலையில் வாங்கக்கூடியதாக இருக்கும். தவறுவிடாதீர்கள். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் உக்ரைனில் நிகழ்கின்ற இனப்படுகொலை, அதாவது உக்ரைனில் நிகழ்வது இனப்படுகொலை என அழைப்பது முற்றிலும் சரி என்ற தனது கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். எனவே இது குறித்து ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைகள் இனப்படுகொலைக்கான சர்வதேச தரத்தை எதிர்கொள்கின்றதா என்பதை வந்து வழக்கறிஞர்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதையும், முடிந்த வரைக்கும் கனடாவினால் வந்து அனைத்து உதவிகளும் வந்து பொருளாதார ரீதியாலும் சரி, அனைத்து ரீதியிலும் சரி வந்து அதுக்கான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற விடயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் கனடிய மேலவை உறுப்பினர்கள் மீது ரஷ்யா தடை உத்தரவு ஒன்றை இன்று அறிவித்திருக்கின்றது. கனடிய மேலவை உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் வந்து ரஷ்யாவிற்கு நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய 90 கனடிய மேலவை உறுப்பினர்களில் 86 பேர் ரஷ்ய கூட்டமைப்புக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் இணையதளத்தில் வந்து இன்றைய தினம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு கனடாவின் ரஷ்ய பொருளாதார தடைக்கு எதிர் நடவடிக்கையாக இந்த நகர்வு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். கடந்த மாதம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜரி ஆனந்த் சங்கரி உட்பட கிட்டத்தட்ட 100 கணக்கானவர்கள் மீது ரஷ்யா வந்து தடை விதிக்கப்பட்டதும் வந்து குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த நிலையில் மேலும் இந்த தடைகள் வந்து அதிகரிக்கலாம், அதாவது மேலும் இந்த தடைகள் விதிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் வந்து ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது. குடிமின் கடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றபடியும் நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 270 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் 25 செல்கின்றன. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்ற விகிதம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 270 இலங்கை ரூபா, இந்தியா 60.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கோவிட்-19 பரிசோதனை மையம். கோவிட்-19 பரிசோதனை மையத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்களுக்கு கோவிட்-19 இருப்பது தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ மருத்துவ மதிப்பீட்டை பதிவு செய்ய வேண்டும். 105 கிப்சன் சென்டரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும், கேஃபேஸ் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும் மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கப்பெறும். மேலும் தகவலுக்கு 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள் அல்லது www.cafesontario.ca என்ற இணையதளத்தை பார்வையிடவும். டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நீண்ட காலம் தாமதமான அறுவை சிகிச்சைகளை மீண்டும் ஒத்திவைப்பதை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்டாரியோனுடைய மாகாண பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்தி வருகின்றது. அதாவது ஒன்டாரியோ முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் தற்பொழுது இந்த கோவிட்-19 6வது அலை எதிர்நோக்குகின்ற இந்த சமயத்தில் இதன் இது தொடர்பான தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை தொடர்ந்தும் எதிர்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது வைத்தியர்களாக இருக்கட்டும் மற்றும் இது தொடர்பான ஊழியர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பற்றாக்குறை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்ற இந்த நிலையில் நீண்டகால தாமதமான அறுவை சிகிச்சைகளை மீண்டும் ஒத்திவைப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் எதிர்கட்சியான புதிய ஜனநாயக கட்சி இன்று தனது கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. எனவே முதலே தெரியும், அதாவது இந்த கோவிட்-19 ஆரம்ப கட்டத்தில் இதனுடைய வீரியம் காரணமாக இந்த ஏனைய அறுவை சிகிச்சைகள், இது தவிர்த்த ஏனைய அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து பிற்போடப்பட்டு வந்தன. ஓரளவு இதனுடைய நிலைமைகள் சீரான பிறகு இதனுடைய அந்த அறுவை சிகிச்சைகள், இப்படியான அந்த கோவிட்-19 அல்லாத அறுவை சிகிச்சைகள் ஓரளவு சீரான நிலையில் இடம்பெற்று வந்த நிலையில் தற்சமயம் இருக்கின்ற பிரச்சனை பார்க்கும்போது நிச்சயமாக இதனுடைய 6வது அலை ஆரம்பமாக இருக்கின்ற நிலை மீண்டும் வைத்தியசாலையில் நோயாளிகளுடைய எண்ணிக்கை, கோவிட்-19 நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற இந்த சமயத்தில் ஊழியர்களுடைய பற்றாக்குறையும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இதனை காரணம் காட்டி மீண்டும் இந்த அறுவை சிகிச்சைகளை தாமதமாக்க வேண்டாம் என்ற விடயத்தையும் புதிய ஜனநாயக கட்சி இன்று கூறியிருக்கின்றது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம், நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃபிலாண்ட் அவர்கள் இன்று பிரிட்டிஷ் கொலம்பியா சென்ற பொழுது கடந்த வாரம் எனக்கும் தெரியும் பட்ஜெட் நிலவரங்கள் வெளியிடப்பட்டது. பல மாற்றங்களும் அதில் தற்சமயம் இருக்கின்ற பணவீக்கமாக இருக்கட்டும் மற்றும் வட்டி விகிதங்களும் இது குறிப்பிட்ட விஷயமாக இருக்கின்றன. எனவே இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் அது மற்றும் இது பற்றிய தனது கருத்துக்கள் பற்றி நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃபிலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். It's concrete proof of what we can achieve when we work together. Housing is a basic human need, and we need to ensure that everyone in Canada has a safe place to call home. But we have a serious problem in our country, and a very serious problem here in BC. We don't have enough homes. We need more of them fast. That's why the budget I tabled last week represents the most ambitious plan Canada has ever put forward to solve this fundamental challenge. Over the next 10 years, we will double the number of new homes we build in Canada. We know that this is not something for the federal government to do alone. This has to be a national effort, and it will demand a new spirit of collaboration
across all levels of government. The federal government, municipalities, provinces and territories, as well as with the private sector and not-profits like Atira, to build the homes that Canadians need. We will be extending the Rapid Housing Initiative, which has helped to build remarkable sites like this one. And we'll hear from Janice just how quickly the Rapid Housing Initiative is allowing safe spaces like these to be constructed. At least a quarter of the funding for the Rapid Housing Initiative will be going towards projects for women. We're also launching a new housing accelerator fund that will give cities incentives to build more homes and create denser, more sustainable neighborhoods to increase housing supply. Crucially, the Housing Accelerator Fund is going to be about figuring out where the roadblocks are to getting more homes built and clearing those roadblocks. And we're going to introduce a new multi-generational home renovation tax credit to help families build a secondary suite for a loved one. Something that I know so many families here in Surrey have been doing for years. This is going to help those families and so many other families across the country. And, of course, we also need Canadians to be able to afford to buy new homes. We will help Canadians save up for and buy their first home by doubling the first-time home buyers tax credit and creating a new tax-free first home savings account, an account that will allow Canadians to save up to $40,000 towards a down payment. It will be tax-free in and tax-free out. One important step our government is taking is banning foreign investors from purchasing homes in Canada for the next 2 years. Combined with the underused housing tax that comes into effect this year, which puts a 1% annual tax on vacant properties owned by non-residents, we will ensure that homes in our country are used for Canadian families to live in, not as a speculative financial asset class. And to ensure profits from flipping properties are taxed fully and fairly, we will introduce new rules so that any person who sells a property they have held for less than a year would be subject to full taxation on their profits as business income. These are timely and important steps. They are designed to address one of the biggest challenges we are facing in Canada today: housing. But we also know there is no one silver bullet that will allow every Canadian to own a home in a neighborhood where they want to live tomorrow. We know we are going to need to work together. We are going to need to keep on investing year after year after year, and keep on working hard to build the new homes that a growing country needs today and will need tomorrow. And that is what we're going to do. வாழ்க்கையின் சாதனையின் ஆரம்பம், முயற்சி தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. Arjun, get ready for the game. வெற்றிக்கான தேடல், சிறுவர்களின் நடன திறமைக்கான போராட்டம். சேருவோம், கை கொடுப்போம், பாராட்டுவோம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை 6:30க்கு பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் குட்டீஸ் ஆடலாமா கிராண்ட் ஃபினாலே சீசன் 4. This could be something big. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
டொரண்டோ நேரம் 9:36 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் அன்றைய தினம் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூறிய விடயங்களை பற்றி பார்த்தோம். அதில் வீடமைப்பு திட்டங்களை பற்றி குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதாவது அனைவரும் வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் துரித வீடமைப்பு திட்டங்கள் பற்றிய விடயங்கள் பற்றி குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் புதிதாக வீடு வாங்குவர்கள் அவர்களுக்கு அந்த டாக்ஸ் கிரெடிட் அந்த விடயங்கள் பற்றியும் அதாவது அவர் மேலோட்டமாக கூறிய விடயம் என்று பார்க்க போனால் நிச்சயமாக தற்சமயம் வீட்டு விலைகள் அதிகரிக்கின்ற இந்த நிலையத்தில் வீடு வாங்குவது ஒரு அசாதாரண விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் அனைவரும் வீடு வாங்குவதில் சிரமங்களை நோக்காத இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒரே நோக்காக இருக்கின்றது என்பது பற்றியும் அதுக்கான திட்டங்களை தொடர்ந்தும் வழிவகுக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் காலை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முதல் குறிப்பாக மனிடோபா, சஸ்கெச்சுவான் மற்றும் வடக்கு ஒன்டாரியோ மாகாணங்களை ஒரு பெரும் பனிப்புயல் தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் வர்ணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று பின்னிரவு ஆரம்பமான இந்த புயல் நாளை மறுதினம் வரை நீடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்தும் பெரும் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதுடன் வலுவான காற்றும் வீசும் என சுற்றுச்சூழல் கனடா தெரிவிக்கின்றது. இது பல தசாப்தங்களில் மோசமான பனிப்புயல்களில் ஒன்றாகவும் இருக்கும் எனவும் சுற்றுச்சூழல் கனடா எச்சரிக்கின்றது. எனவே இந்த புயல் நிறைவுக்கு வரும் போது கிட்டத்தட்ட 30 to 60 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு எதிர்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுகின்றது. இதன் காரணமாக பல நெடுஞ்சாலைகளும் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் மின்வெட்டுக்கும் மக்கள் தயாராக இருக்குமாறும் அவர்கள் அறிவித்தலும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை எப்படி போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 14 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவே தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 14 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். காலை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கியூபெக்கினுடைய கோவிட் நிலைமைகள் பற்றி டாக்டர் லூக் பாலு அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம் மற்றும் குறிப்பிட்டு இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது அவர் கூறியிருக்கின்ற விடயம் தற்சமயம் இந்த ஃப்ளூ சீசன் ஆரம்பமாகின்ற இந்த சமயத்தில், அதாவது ஏப்ரல் மாதத்திலே இந்த ஃப்ளூ சீசன் வர்றது கொஞ்சம் அசாதாரணமாக நிலைமையாக இருந்தாலும் இப்பொழுது
இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஃப்ளூ வந்து பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அது பற்றிய அறிகுறிகளையும் மற்றும் அதன் மூலமாக அந்த ஃப்ளூவினோட பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்படுகின்றது. அதாவது கோவிட்-19 தொற்றுகளும் அதிகரிக்கும் இந்த சமயத்தில் இந்த இன்ஃப்ளூயன்ஸா எனப்படுகின்ற இந்த ஃப்ளூ இது கூட அதிகரிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வருகின்ற இந்த லாங் வீக்கெண்ட், அதாவது குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் மண்டே, எனவே இந்த 3 நாட்களும், அதாவது திங்கட்கிழமை உட்பட்டு பார்க்க போனால் 4 நாட்கள் என்று பார்க்கும்பொழுது, எனவே கெட் டுகெதர்ஸ் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக அதனை சரியான கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்க வேண்டும் மற்றும் மேலும் பாதுகாப்பாக இருக்குமாறும் வந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதற்கான காரணம் கோவிட்-19 சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறிகளாக இருந்தாலும் சரி, மற்றும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூவினுடைய அறிகுறிகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்ற காரணத்தால் சரியாக இதனை இனங்கண்டு கொள்வது ஒரு கடினமான விடயமாக இருக்கிறது. அன்லெஸ், அதாவது இந்த ஆன்டிஜென் டெஸ்ட் பண்ணுவது மூலமாக கோவிட்-19 நீங்கள் இனங்கண்ணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட இந்த ஃப்ளூ என்ற விடயத்தை வந்து நீங்கள் சரியான வகையில் இனங்காண முடியுமா என்பது கொஞ்சம் கடினம் தான். காரணம் வந்து இரண்டுக்குமே வந்து சோர் த்ரோட் மற்றும் இந்த ராஸ்பி வாய்ஸ், அதாவது தொண்டை கட்டுதல்னு சொல்வார்கள். இந்த 2 விடயங்களும் வந்து ஒரு பொதுவான அறிகுறிகளாக இருக்கின்றது. எனவே முடிந்தவரை வந்து இந்த கெட் டுகெதர்ஸ் மற்றும் இந்த வார இறுதி நாட்களில் வந்து இந்த 2 வார விடுமுறை வந்து நீங்கள் கழிக்கும்போது பாதுகாப்பாக கழிக்குமாறு வந்து அவர் குறிப்பிட்டு கூறினார். தற்சமயம் மாகாணத்தினுடைய தொற்றுக்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும்பொழுது, வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும்பொழுது 2060 இருக்கின்றது. அதாவது பிப்ரவரிக்கு பிறகு வந்து இது 2000 தாண்டி இருக்கின்றது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இதன் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு முடிந்தவரை வந்து இந்த வருகின்ற நீண்ட வார விடுமுறை வந்து சரியான முறையில் பாதுகாப்பாக கழிக்குமாறு வந்து டாக்டர் லூக் போலோ அவர்கள் கூறுகின்றார். இது குறித்து அவர் பேசிய காணொலியை இப்பொழுது பார்க்கலாம். Good day, Dr. Boileau. Last year at the same period, you had a lockdown in Quebec. You had police officers that were giving fines to Quebecers that were not respecting public health measures. This year, a year later, you're basically saying today that you have enough tools to manage your own risk with this Easter weekend? Well, this is a good question, but the comparison between last year and this year is quite different because of the evolution of the coronavirus. We've experienced a lot of waves, and in particular the Omicron wave and this one, BA2. So the epidemiological profile is different. And with that in mind, it's expected that the evolution of the situation can be followed and managed without those major public health policies or measures that were populational and tough. And we think that the actual situation, even though it's tough and it's going to be so for a while, might be controlled with the contribution of all of us, and in particular the population that will be in contact or that are themselves more at risk for immunosuppressions or because they're elderly people. And with that in mind, I'm quite sure that it's feasible to get through that without the impact that we were afraid of last year. So let's move inside of it. So far, the system is sustainable. It's tough. It's a tough ride, but it's sustainable. And I think that the measures that have been taken so far are relevant for this situation. And in example, still suggesting that we suggest to the government last week that we should keep on with the mask as mandatory for public dans les aires publiques and in the in transport. public spaces. Yeah, public spaces. And as you looked at for other provinces and even elsewhere in the world, they are wondering why they did so, and they wish to bring it back, which is okay. It's their reflections, but for now, at least until the end of April, we'll keep it. And for that question that Mr. Laforêt asked me before, we'll see in the next few days where we should stand for the mask in regard of what's going to happen the 1st May. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட்
draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:47 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றி அவர்கள். டாக்டர் லூக் புலோ அவர்கள் கியூபெக்கினுடைய கோவிட் நிலைமைகள் பற்றி குறிப்பிட்டு கூறினார். இன்னும் இந்த மேக்ஸ் மேண்டேட் வந்து அவர்கள் ஏப்ரல் 30 வரைக்கும் நீடிப்பது வந்தும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. நியூயார்க்கில் வந்து தற்சமயம் டொரண்டோ ப்ளூ ஜேஸ் மற்றும் நியூயார்க் யாங்கீஸுக்கான 2வது ஆட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 5-3 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் டொரண்டோ ப்ளூ ஜேஸ் வந்து முன்னணியில் இருக்கின்றது என்பது தற்சமயம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி நிறைவடைவதற்குள் ஏதாவது மாற்றம் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். அடுத்ததாக ஒன்றாக கோவிட்-19 ரிப்போர்ட்ஸ் என்று பார்க்கும்பொழுது இன்றைய தினம் 1332 பேர் வந்து கோவிட்-19 காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது அதிக அளவு என்று சொல்லலாம். கடந்த வாரம் 1074 என்ற அடிப்படையில் இருந்தது. தற்சமயம் 182 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 85 பேர் வென்டிலேட்டர்ஸில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கம். அதே நேரம் 13 மரணங்கள் பதிவாகி இருப்பது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த வேஸ்ட் வாட்டர் மூலமாக செய்த சோதனையின்படி ஒரு நாளைக்கு கூட கிட்டத்தட்ட மொத்தமாக 1,00,000 to 1,20,000 தொற்றுகள் வந்து இது அழியப்படலாம் எனவும் கூட ஒரு கணக்கீடு சொல்கின்றது. எனவே அந்த தற்சமயம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கோவிட் சிம்டம் இருக்கின்ற அறியப்பட்டால் நீங்கள் தான் ஐசோலேட் ஆக வேண்டும். எனவே பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் தற்பொழுது நீங்கள் நேரடியாக செய்ய முடியாது சில கட்டுப்பாடுகளுக்கு இணங்க. எனவே இந்த சமயத்தில் வந்து குறிப்பிட்ட சில செலக்டட் ஃபார்மசிஸில் வந்து மாகாண மட்டத்தில் வந்து இன்று இந்த ஃபேக்ஸ்லோவிட் பில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பில்ஸை வந்து இன்று விநியோகிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட சில ஃபார்மசிஸில் மட்டும் என்று சொல்லலாம். இது மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் இதனுடைய இந்த பாக்ஸ்லோவிட் இந்த பில்ஸ் இதனுடைய பயன் என்று பார்க்கும்போது நிச்சயமாக 90% வந்து அதாவது இந்த வேக்சின் பெறாத 90% வந்து குறுகிய காலத்திலேயே வந்து அவர்களுடைய நோட்டுத்தொகையை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருப்பதாகவும் வந்து இந்த ஆராய்ச்சி அதனுடைய ஆய்வின் மூலமாக தெரிய வருகின்றது. எனவே இதன் மூலமாக இவர்கள் மக்கள் வந்து இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்சமயம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இதனை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் 60 மற்றும் 60க்கு மேற்பட்டவர்கள் என்று பார்க்கும்பொழுது 3 வேக்சினுக்கு குறைவாக பெற்றவர்கள் என்றும், அதே நேரம் 18 வயது என்று பார்க்கும்பொழுதும் கூட 3 வேக்சினுக்கு குறைவாக பெற்றவர்கள் என்றும் கூட நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மெடிக்கல் கண்டிஷனும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே உங்கள் வைத்தியர்களுடைய ஆலோசனை பெற்று இந்த பில்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதும் வந்து சாதகமாக அமையும் எனவும் வந்து கூறப்படுகின்றது. அதே நேரம் தற்பொழுதுதான் பார்த்தோம் இந்த டொரண்டோ ப்ளூ ஜேஸ் மற்றும் நியூயார்க் யாங்கீஸுக்கான அந்த 2வது ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் மேலும் ஒரு புள்ளிகள் வந்து டொரண்டோ ப்ளூ ஜேஸுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே தற்சமயம் 6-3 என்ற விகிதத்தில் வந்து டொரண்டோ ப்ளூ ஜேஸ் வந்து முன்னணியில் இருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் பார்க்கலாம் இதனால் மாற்றம் ஏற்படுகின்றதா இல்லை என்பது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கிட்டார் அண்ட் ஆக்டோபேட் கவர் அண்ட் சாங் என்று சொல்லலாம். இதனை இந்த கிட்டாரை வாசித்திருக்கின்றார் அஞ்சலன் மற்றும் ஆக்டோபேட்டை வந்து உபயோகித்திருக்கின்றார் ஆகாஷ். எனவே அவர்கள் வழங்குகின்ற அந்த கவர் சாங்கை வந்து இப்பொழுது பார்க்கலாம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:54 நேர்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். அஞ்சலன் மற்றும் ஆகாஷ் வழங்கிய அந்த கிட்டார் மற்றும் ஆக்டோபேட் கவர் சாங் பார்த்தோம். கேஸ் ப்ரைஸ் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக அடுத்து வரும் 2 நாட்களில் வந்து 11 சென்ட்ஸ் வரைக்கும் அதிகரிப்பை வந்து எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி தேர்ஸ்டே என்று பார்க்கும்பொழுது லீட்டருக்கு $1.68 ஆகவும், ஃப்ரைடே என்று பார்க்கும்பொழுது $1.73 ஆகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட $1.80 செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவும், மீண்டும் இது குறைவடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அண்மை காலங்களில், அதாவது இனி வரும் காலங்களில் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவும் வந்து தெரிகின்றது. எனவே முடிந்த வரைக்கும் வந்து இன்றைய தினமே வந்து நீங்கள் கேஸை ஃபில்லப் பண்ணது பெட்டர் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சமயம் பார்த்து நீங்கள் இன்றைய தினம் இந்த விலை அதிகரிப்பதற்கு முதல் நீங்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்ளுங்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை, வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபிசியினூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளையரங்கம் பகுதியில் நீங்கள் உங்கள் படைப்புகளையும் அனுப்பி வைக்கலாம். எனவே நீங்கள் ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும். அதோடு எங்கள் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ள பெல் ஐகானையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிறைவேறுகின்றது. நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.